எங்கேயாவது வெளியே போகலாம், சீக்கிரம் கிளம்பணும்னு நினைக்கிறப்ப தான் டைம் எப்படி ஆகும்னே தெரியாது. அதுவும் லீவ் இருக்கிறனாலனா அவங்களுக்கு லீவ் இருக்கிறதுனால கொஞ்சம் அசால்ட்டாக கிளம்புறோமா இல்லை அப்படி தான் டைம் போகுதா அப்படிங்கிற மாதிரி தெரியல. இன்றைக்கி ஊருக்கு போகலான்னு தான் கிளம்பியிருந்தோம். ஒரு 8-9 மணிக்குள்ளே வெயிலுக்கு முன்னாடி கிளம்பிடலாம், அப்புறம் ஒரு 3 மணிக்கு போல் வந்துடலாம், கொஞ்சம் வெயில் தாழ்ந்தோடனே வந்துடலாம் அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு இருந்தோம். நாங்கள் கரெக்டாக நல்லா வெயில் அடிக்கிற டைமில் தான் போகிற மாதிரி இருந்தது. 11-11:30க்கு தான் வீட்டிலேருந்தே கிளம்பணும். மற்ற நாள் அவங்க வேலைக்கு போகிற நாள்லாம் 6:30 7 மணிக்குள்ளே சாப்பாடெல்லாம் செஞ்சுருவேன். இன்றைக்கின்னு பார்த்து 10 மணி 10:30 ஆயிடுச்சு. அப்புறம் கிளம்பி சாப்பிட்றதுக்கு 11 மணி ஆயிடுச்சு. நாங்கள் வீட்டிலேருந்து கிளம்புறப்பவே 11:30 ஆயிடுச்சு. அதுக்கு இடையில இந்த நெயில் வேறு கட் பண்ணலாம். அது சும்மா இருக்கிற அன்றைக்கெல்லாம் இந்த யோசனையே வராது. இன்றைக்கி அவங்க வந்து நெயில் கட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு எடுத்து உட்காந்துட்டு இருந்தாங்க. எனக்கும் நெயில் கட் பண்ணி விடுங்கன்னு சொல்லிட்டு நானும் போய் உட்காந்துருந்தேன். சும்மா இருக்கிறனாலலாம் விட்டுட்டு எங்கேயாவது கிளம்புறப்ப தான் இந்த வேலையெல்லாம் செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 திட்டம் வாங்கிட்டு உட்காந்துருந்தேன். அப்புறம் சரி ஒரு 10 நிமிஷம் ரிலாக்ஸாக சும்மா காலையில் எழுந்திரிச்சிருந்து அறக்க பறக்க ஓடிட்டே இருந்த மாதிரி இருந்தது. காலையில் எழுந்திரிச்சோடனே ஃபஸ்ட்டு துணியை துவைச்சிட்டு அப்புறம் சாப்பாடு செய்வோன்னு நினச்சி தான் பெரிய தப்பாக போச்சு. வந்தும் கூட துணி துவைச்சிருக்கலாம். ஆனால் காலையில் எழுந்திரிச்சு ஃபஸ்ட்டு துணியை துவைச்சிட்டு அதுக்கப்புறம் சாப்பாடு செஞ்சேன். அதனால் கொஞ்சம் லேட் ஆகிருச்சு. அதுதான் கொஞ்சம் லேட் ஆகிருச்சு. பரவாயில்ல, வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு தான் நினச்சேன். இவ்வளோ லேட் ஆகும்னு நினைக்கல. அப்புறம் இந்த சீத்தாப்பழ மரம் வந்து ரொம்ப நாள் ஆச்சு கட் பண்ணி விட்டு. ஒரு 2-3 மாதத்துக்கு மேலே இருக்கும். இப்போ தான் கொஞ்சம் காய் பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு. அதில் நிறைய காய் இருந்தது. கட் பண்ணி விடுறப்போ ஏன் வெட்டி விட்டோன்னா நிறைய கள்ளிப்பூச்சி இருந்தது. அதனால் அந்த பழம் சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறதுனால வெட்டி விட்டால் கொஞ்சம் நல்லா தளையிறப்போ அந்த பூச்சி விழுகாதுன்னு சொன்னாங்க. அதனால் வெட்டி விட்டுருந்தோம். நீ பார்க்கலாம் நீ தளையிறப்போ எப்படி தளையும்னு. நாங்கள் வந்து ஐவர் மலை சைடில் தான் போயிருந்தோம். இந்த மலை எங்கள் ஊர் பக்கத்தில் தான் இருக்குது. ஃபஸ்ட்டெல்லாம் சின்ன பிள்ளைகளாக இருக்கிறப்போ அடிக்கடி இந்த மலைக்கு வந்து நடந்து போவோம். நிறைய ஃபங்க்ஷன்லாம் வைப்பாங்க. நிறைய கல்யாணம் வந்து இங்கே இந்த ஐவர் மலையில் வைப்பாங்க. இப்போல்லாம் மோஸ்ட்லி பெரும்பாலும் வைக்கிறதில்ல, ரொம்ப கம்மி தான். வைக்கிறதே இல்லைன்னே சொல்லலாம். நான்லாம் இந்த ஐவர் மலைக்கு வந்து கிட்டத்தட்ட 5 வருஷத்துக்கு மேலே இருக்கோம். கல்யாணத்துக்கு அப்புறம் ஐவர் மலைக்கே நாங்கள் வரவே இல்லை. அதுதான் பேசிக்கிட்டு இருந்தோம். ஃபஸ்ட்டெல்லாம் எவ்வளோ தூரம் இருக்கும், ஆனாலும் நடந்தே வருவோம். பஸ்லேயோ ஆட்டோலேயோ, பஸ்ஸு இங்கே கிடையாது, வண்டிலேயோ ஆட்டோலேயோ எதுலேயுமே வரமாட்டோம். நடந்தே தான் வருவோம். எவ்வளோ தூரமாக இருந்தாலும் எத்தனை பேர் வந்தாலும் நடந்து தான் வருவோம். ஏதோ அப்போல்லாம் நடந்துட்டோம். இப்போல்லாம் நடக்க சொன்னால் கண்டிப்பாக நடக்க முடியாது. நல்லா வண்டியில் ட்ராவல் பண்ணி பழகிட்டோம். அதனால் இப்போல்லாம் நடக்க சொன்னால் கண்டிப்பாக நடக்கவே முடியாது.